உலகத்தில் இருக்க சக்சஸ்ஃபுல்லான பீப்புள்லாம் இந்த 7 விஷயத்தை ஃபாலோ பண்றாங்க. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு ஆக்ஷன் கோச் தமிழ்நாடு பாண்டிச்சேரியோட ஃப்ரைடே லேர்னிங் சீரிஸ். இன்னைக்கு நம்ம டைம்லெஸ் கிளாசிக் ஸ்டீஃபன் ஆர் கோஃபியோட 7 ஹேபிட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் பீப்புளை பத்தி பார்க்க போறோம். இந்த புக்ல நம்ம ஆத்தர் வந்து பிரில்லியண்டா எப்படி ஒரு ஹோலிஸ்டிக் லைஃபை பில்ட் பண்ணணும், எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்ன்றத 7 பழக்க வழக்கங்கள் மூலமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. வாங்க இந்த பழக்கங்களை ஃபுல்லா பார்க்கலாம். முதல் ஹேபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா பி ப்ரோஆக்டிவ். ப்ரோஆக்டிவா இருக்கணும், ரியாக்டிவா இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதோட ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்தா எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும்ன்றத ஒரு கிளியர் கட்டா ஒரு பிளான் வச்சுக்கணும்ன்றாங்க. உங்களோட ஆக்ஷன்ஸ்க்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்ன்றாங்க. ரெண்டாவது ஹேபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிகின் வித் எண்ட் இன் தி மைண்ட். அதாவது கிளியர் கட் பர்சனல் கோல்ஸ், பிசினஸ் கோல்ஸ் செட் பண்ணிட்டு எப்போதும் அதை விஷுவலைஸ் பண்ணி நீங்க அதை நோக்கி நடந்து போகணும்னு சொல்றாரு. மூணாவது ஹேபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். அதாவது எது ரொம்ப முக்கியமான விஷயமோ அதை முதல்ல போடுங்க, டைம் வேஸ்ட் பண்ற ஆக்டிவிட்டிக்கு பதில. அதே மாதிரி நீங்க உங்களோட எல்லா ஆக்டிவிட்டியும் உங்க விஷனுக்கோ இல்ல உங்க கோலுக்கோ அலைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பாதை ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கும். நாலாவது ஹேபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா திங்க் வின் வின். ஆத்தர் என்ன சொல்றாரு, நீங்க ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட்ல இருக்காரு அப்படின்னா எப்போதுமே பெருசா யோசிக்கணும், பெரிய திங்ஸ் பண்ணணும்ன்றாரு. இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணும்போது எப்போதுமே வின் வின் யோசிங்க. அதாவது 2 பார்ட்டி இருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு வெற்றி இருக்கணும், ஆப்போசிட் பார்ட்டிக்கு வெற்றி இருக்கணும். அது ரிலேஷன்ஷிப்லயும் சரி, நெகோசியேஷன்லயும் சரி. இந்த திங்க் வின் வின் உங்களை ஒரு எஃபெக்டிவ் பர்சனா மாத்தும். அஞ்சாவது ஹேபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா seek first to be understand then to be understood. அதாவது முதல்ல இருக்கிறவங்களோட விஷயத்தை பத்தி புரிஞ்சுக்கோங்க, எம்பத்தட்டிக்கா அவங்க பேசுறத கேளுங்க, அதுக்கப்புறம் உங்க ஐடியாஸை சொல்லுங்க. பாதி சமயம் நண்பர்களே இருக்கிறவங்க சொல்றத கேட்டாலே நீங்க ஒரு எஃபெக்டிவ் பர்சனா மாறிடுவீங்க. ஆறாவது ஹேபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா சினர்ஜைஸ். அதாவது நீங்க உங்க ஆர்கனைசேஷன்ல டைவர்ஸான வியூ பாயிண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, எல்லாரையும் சேர்ந்து கூட எடுத்துட்டு போங்க, கொலாபரேட்டிவ் மைண்ட் செட்டு கொண்டு வாங்க. வெற்றி எப்போதுமே நிச்சயங்க. இந்த விக்டரி எப்போதுமே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த டோட்டல். அதாவது ஒரு கூட்டமாக சேர்ந்து வேலை செய்யும் போது சம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த இண்டிவிஜுவல்ங்க. ஸோ ஆல்வேஸ் சினர்ஜைஸ். ஏழாவது அண்ட் ஃபைனல் ஹேபிட் டு பிகம் an effective person என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்பன் யுவர் சா. அதாவது எப்போதுமே உங்களை நீங்க ஷார்ப்பா வச்சுக்கணும், மென்டலி, பிசிக்கலி அண்ட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவலி அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஸோ இதுக்கான ட்ரைனிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு க்ரோ, இன்வெஸ்ட்மெண்ட் டு லேர்ன் கண்டினியூஸா கான்ஸ்டன்டா பண்ணா 100% நீங்க ஒரு எஃபெக்டிவ் பர்சனாலிட்டியா மாறிடுவீங்க. பிசினஸ் ஓனர்ஸ் இந்த புக்ல சில இம்ப்ளிமெண்டேஷன் பாயிண்ட்ஸை உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கிளியரான ஒரு விஷயத்தை செட் பண்ணுங்க, அது எல்லா இடத்துலையும் டிஸ்பிளே பண்ணுங்க. ப்ரோஆக்டிவா இருங்க, வரும் முன் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு ப்ரோஆக்டிவா டிசிஷன் எடுங்க, ரியாக்டிவா எப்போதுமே இருக்காதீங்க. வின் வின் சிச்சுவேஷனை எப்போதுமே உங்க டீம்லோட உங்க கிளைண்ட்ஸோட உருவாக்குங்க, நெகோசியேஷன்லயும் சரி, எம்ப்ளாயிஸோடையும் சரி. ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டூல் இருக்கு. இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்க ஹை ப்ரையாரிட்டி டாஸ்கை ஸ்கெடியூல் பண்ணலாம். கண்டிப்பா சர்ச் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. லிசன் ஆக்டிவ்லி அண்ட் எம்பத்தட்டிக்கலி. உங்க கஸ்டமர்ஸையும் சரி, உங்க எம்ப்ளாயிஸையும் சரி, எப்போதுமே அவங்கள நல்லா பேச விடுங்க, அவங்க சொல்றத நல்லா கேளுங்க. நீங்க கேட்குறீங்கன்ற விஷயம் தெரிஞ்சாலே நீங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் ஆயிடுவீங்க அவங்க கூட. என்கரேஜ் டீம் கொலாபரேஷன். ரொம்ப முக்கியமா டைவர்ஸ் வியூஸ். உங்களுக்கு ஆப்போசிட்டா வியூஸ் இருந்தா கூட அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோரம் வைங்க, அதை லிசன் பண்ணுங்க, அவங்களோட சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணலான்ற ஒரு கொலாபரேட்டிவ் மைண்ட் செட்டுக்கு போங்க. நான் ஃபைனலி உங்க பர்சனல் வெல்பீயிங்ல கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு ஆண்டர்பிரனருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க ஹெல்த் தான். இந்த 7 ஹேபிட்ஸையும் உங்க லைஃப்லயும் பிசினஸ்லயும் எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கோம். அடுத்த வாரம் இன்னொரு ஃப்ரைடே லேர்னிங் சீரீஸ்ல உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட்.